ஒரு லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்துடாது. இட் இஸ் நாட் சோ சிம்பிள். யார் ஒருத்தர் வந்து 95+ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா the whole stanza or a part of a stanza is being repeated. So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பர்பாக இருக்குது, உங்களோட டீச்சிங் வந்து நல்லா இருக்குன்னு. ஸோ ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ, உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் கூகுள் ரிவ்யூ கொடுக்குறதுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணாலும் வந்து நீங்கள் நம்மளோட அகாடமியை நம்ம தென்காசியில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணோம் ஃபார் தி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர். ஸோ ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷன் நல்லா கிடைக்கணுன்றதுக்காக we are placed in Tengasi. Next we are going to start a branch in Chennai as well. So please support us reaching the rural people who are in need of good education. So ஒரு 2 minutes டைம் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக இது எனக்காக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். Because we have already seen most of the poems. உங்களுக்காக I have done a lot of work. So let's support each other and please give your good ratings for our Academy, Ustadian Academy. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போயம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெய்லி 3 முக்கியமான ஒன்று பாக்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொடுப்பேன். ஸோ அது மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ரிலேட்டட் டு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆஃப் சயின்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 அல்லது 3 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம போயம்குள்ளே போகலாம். சரி, ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் தி போயம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் லெசன்ஸ் இன் லைஃப் பை பிரிகட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ. ஓகேங்களா? ஸோ இந்த போயம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 முக்கியமான ஒரு 1 மார்க்ஸ் கற்றுக்கலாமே. ஏன் இந்த போயமோட ஒரு 3 மார்க் கற்றுக்கலாம், அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது எக்ஸாம்க்குனா இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ தட் நம்ம வந்து we will be picking up the best box questions and providing you or else the previous year question. ஸோ இப்போ பாருங்கள், நான் வெறும் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் நடத்துகிறேன். பிகாஸ் சின்ஸ் we are teaching only for general English in this video, நான் இதில் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் டீச் பண்ணுறேன். ஸோ that your time will be saved. The human brain constitutes nearly 60% of fat. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சயின்ஸை வந்து லீவ் பண்ணிடுவீங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரியான சின்ன கான்செப்ட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். 60% of the brain consists of fat. The most crucial molecule that determine our brain's integrity and the ability are EFAs. அப்போ இந்த EFA அப்படின்னு கொடுத்து அதோட ஃபுல் ஃபார்மை வந்து கீழே கேட்கலாம். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். EFA ஓட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. பிரெயினில் வந்து அதிகமான இருக்கக்கூடிய 60% இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஃபேட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட். EFAs cannot be synthesized and must be obtained from food. Fish, green leaves, vegetables, almond, walnut are rich sources of EFAs. So மூணாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. EFAs cannot be synthesized. It can be only obtained from food. So இதை வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல இருந்து I have said you 3 points. இதை வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட ரிவிஷன் நோட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The branch of biology which deals with the study of endocrine glands. எண்டோக்ரைன் கிளாண்ட் பற்றி படிக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இஸ் நோன் அஸ் எண்டோக்ரைனாலஜி. இது எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக கொடுத்தா சொல்லிடுவாங்க. பட் ஹூ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் நன் அதர் தென் தாமஸ் அடிசன். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் ஃபிசியாலஜிஸ்ட் பேலிஸ் அண்ட் ஸ்டார்லிங் இன்ட்ரடியூஸ் த டேர்ம் ஹார்மோன். ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அதனால தான் உங்களுக்காக வந்து என்னதான் நம்ம வந்து இங்கிலீஷை கவர் பண்ணாலும் we are covering a little bit of science for you. இல்லை நான் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணணும் 6லேருந்து 12th வரைக்கும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 6லேருந்து 9th வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். யூ கேன் வியூ இட். ஸோ ஹார்மோன் இன் 1909 they first discovered the hormone செக்ரிட்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் என்னன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் செக்ரிட்டின். அப்போ ஹார்மோனை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா பேலிஸ் அண்ட் ஸ்டார்லிங். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து யார் வந்து ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி? அது வந்து தாமஸ் அடிசன். எண்டோக்ரைனாலஜியோட ஃபாதர் யாரு? அடிசன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம போயம்குள்ளே வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஒவ்வொரு போயம்லேயும் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ நம்ம போயம் எப்படி வந்து டீகோட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
இப்போ அந்த போயமில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த போயமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நன் அதர் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், செகண்ட் புக் பேக், தேர்ட் அந்த போயமை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஃபோர்த் வந்து தி போயட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த போயமை டீகோட் பண்ணிகிட்டே வருவோம் இன் ஆர்டர். ஓகே, ஹேவிங் அ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் அ ஃப்ளவர், ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ் இட் ஒன் டே வில் ப்ளூம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு நம்ம வச்சிருக்குதுன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் பிளான்டிங் அ ஃப்ளவர், ஒரு செடியை வந்து நம்ம நடுற மாதிரி, ஒரு பூவை வந்து நடுற மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஷோ லவ், அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் அன்பை காட்டு, கைண்ட்னஸை காட்டு. அப்போ என்ன ஆகுனா கண்டிப்பாக ஒரு நாள், கண்டிப்பாக ஒன் டே இட் வில் ப்ளூம். அப்படின்னா என்ன, ப்ளூம்னா என்ன, கம் இன் டு, இதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ளூம்னா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும், ஆனால் கம் இன்டோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம புக்கில். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கைண்ட்னஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஹம்பிள். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் டிக் பண்ணணும். அதுதான் இங்கிலீஷில் இருக்கிற பெரிய கஷ்டம் இந்த ஜென்ரல் இங்கிலீஷில். லெட்ஸ் பி அவேர் as we walk on this planet even the tiniest creature needs room. நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உடனே பிளானெட்டில் நம்ம பார்த்து பார்த்து நடக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to walk in the planet அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, நம்ம நடந்துக்கிற அந்த வழிமுறைகள் எத்திக்கலாக நடந்துக்கணும், கரெக்டாக நடந்துக்கணும், மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கூட இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே நம்ம வந்து சம உரிமை கொடுப்போம். ஜீவா இஸ் காருண்யா அப்படின்னு சொன்னது யாரு? நம்மளோட சோசியல் சயின்ஸில் ஜீவா இஸ் சிவா அப்படின்னா ஜீவா இஸ் காருண்யா அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நேஷனல் ரிலைசன்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈவன் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க, இந்த பிளானட்டில் கரெக்டாக உங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடந்தீங்க அப்படின்னா நடந்துக்கோங்க அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. ஈவன் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். இங்கே வாழ்கிற எல்லா உயிருக்குமே இந்த உலகம் பொதுவானது, அவங்களும் வந்து இங்கே வாழணும். லெசன்ஸ் இன் லைஃப் aren't always so simple. Nothing you are given will ever come free. So lesson in life, அதாவது நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க. லெசன்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்துடாது. இட் இஸ் நாட் ஸோ சிம்பிள். Nothing you are given will ever come free. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் உழைச்சிருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸாமே எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு அப்படியே ஃப்ரீயாக இந்தாங்க வேகன்சி இருக்குது வச்சுக்கோங்கலாம் கொடுக்க போகிறது இல்லை. நம்ம படுற அந்த கஷ்டத்துக்காக தான் நமக்கான வேலையும் கிடைக்க போகுது. ஓகே, ஈவன் த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. I respect you and you respect. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துடலாம். ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம், ஒரு கிஃப்ட் யாராவது பண்ணுறாங்க, உங்களுக்கு நல்லது ஏதாவது பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க. ஸோ அப்படி வரும்போது ஈவன் த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட், ஒரு சின்னதாக நீங்கள் அப்படி கீழே விழ போகிறப்போ உங்களை ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லலாம். அந்த கெஸ்டரை அவங்க கிஃப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கெஸ்டருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூ சொல்லலாம்ல அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட், ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹேவிங் எ ஃப்ரெண்டுன்னு பேசுகிறாங்க. ஐயின் ரெஸ்பெக்ட், இந்த வந்து யாரை வந்து டினோட் பண்ணுது, இந்த ஐ வந்து யாரை டினோட் பண்ணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் யூ, நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நீ வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண, ஃப்ரெண்ட் நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஐ திங்க் ஆஃப் யூ, நான் உன்னை பற்றி நினைக்கிறேன், நீ என்னை பற்றி யோசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக்குள்ளே போகலாமா? ஓகே, ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ரிமெம்பர் பண்ணிக்கணும். எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் யூ ஆர் ஃபர்கட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். இப்போ திடீர்னு ஒரு இடத்துல உங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ ஒரு ஊருக்கே போகிறாங்க, அவங்க வீட்டில் இருந்து நீங்கள் வந்து வெளியே இருக்கீங்க, திடீர்னு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு அவங்க விசாட்டு கிளம்பிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ நம்மக்கிட்டலாம் சொல்லலை, ஏன் நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வருத்தப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வென் யூ ஆர் ஃபர்கட்டன், உன்னை யாராவது மறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீ என்ன ஆகுவ, சோகமாயிடுவ. நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் அ டிஃபரன்ஸ். அப்போனா நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீ கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்.
அண்ட் நீ வந்து இந்த உலகத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர நீ வந்திருக்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொருத்தவங்க பிறக்கிறதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குன்றத சொல்றாங்க. லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், யாரையும் உன்னை வந்து அசிங்கப்படுத்த விட்டுறாத. டோன்ட் மேக் எனி ஒன் மேக் ஷேம் ஆஃப் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். அதே மாதிரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நீ வந்து விட்டுறாத அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லிட்டு நல்லா பாருங்க, இந்த லைனை பாருங்க, லெசன்ஸ் இன் லைஃப். ஓகேங்களா, இந்த லெசன்ஸ் இன் லைஃப் அப்படின்ற இந்த லைனை பாருங்க. ஓகே, lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Brigade Bryant and Daniel Ho. So இது முழுக்க ரிப்பீட் ஆயிருக்கு. So it is called as refrain. Refrain அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த refrain அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is a type of alliteration. It is a type of alliteration. It is a type of alliteration. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. It is a type of alliteration. Okay. So alliteration என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். What is alliteration? சொல்லுங்க பார்ப்போம். What is alliteration? What is repetition? alliteration என்ன, repetition என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் அப்போ நான் refrain என்னன்னு மட்டும் உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்கிறேன். refrain என்னன்னா, ஒரு மொத்த ஸ்டான்ஸாவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டான்ஸாவோ வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் refrain. ஓகே, ஸோ இதோட போயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து சில கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, வாட் இஸ் பிளான்டிங் அ ஃப்ளவர் கம்பேர்ட் டு? இட் இஸ் கம்பேர்ட் டு பிளாசமிங். நெக்ஸ்ட், what does the tiniest creature need? ஒரு tiniest creature கூட இந்த வேர்ல்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து தேவைப்படுது. what do the smallest gift deserve? ஒரு smallest gift அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு சின்ன உதவி பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னது? thank you. okay, what will happen if you fail to give importance to others? they will feel sad. okay, what life lessons you learn from the poem? we can express our friendship to others by respecting them. pick out the rhyming word from stanza 3, sad and bad. explain the phrase having a friend is like planting a flower. இதை நீங்களே படிச்சுக்கோங்க. we have already discussed. ரொம்ப பெருசாக இருக்கும், we don't need to. ஆனால் பொறுமையாக படிங்க, பாஸ் பண்ணி பொறுமையாக படிங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜிஎஸ் டாபிக் எடுத்துக்கலாம், ஒரு மேக்ஸ் டாபிக் எடுத்துக்கலாம்னா ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஜிபியில் ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கே நம்ம 5 minutes வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். யார் ஒருத்தர் வந்து 95+ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பை ஹார்ட் பண்ணிக்கிட்டே பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 95+ கன்ஃபார்ம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். அடுத்து ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சிமிலி அப்படின்னா என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். when it is compared using the words like or as, அந்த மாதிரியான இது யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறத சிமிலின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே மகப் பண்ணிக்கோங்க. as blind as a bat, like peas in a pond, like as wise as an owl, quiet like a mule, as brave as a lion. so இது எல்லாமே வந்து simile. okay, moving with the next part. write a sentence using as fast as the wind. he runs as fast as the wind. so இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம மெட்டாஃபர் குள்ள போலாம். மெட்டாஃபர்னா என்ன? unlike simile simile மாதிரி கிடையாது, which compares two things with the word like or as. metaphors directly state the comparison of two things that are in no way similar. இதுல அந்த like as அப்படின்ற வார்த்தையே கிடையாது, அதுக்கு பதிலா அது ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும், அந்த ரெண்டு விஷயத்துக்கும் எந்த வகையான ஒரு சிமிலாரிட்டியும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேட். அவர் என்ன அப்போ வந்து அப்படியே வெந்துட்டு இருக்காரான்னு கேட்டா இல்ல, அவர் பாய்லிங் மேட்னா இஸ் வெரி ஆங்கிரி அப்படின்றத வந்து டினோட் பண்ணுது. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஷீ இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னா ஷீ இஸ் அன் ஆப்பிள் ஆஃப் மைன்னா இட் இஸ் நத்திங் பட் ஷீ இஸ் டூ டியர் டு மீ அப்படின்னு வந்து அர்த்தம். யுவர் பிரெயின் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னா உன் பிரெயினுக்குள்ள என்ன கம்ப்யூட்டராக இருக்கு? இல்லை. implies that your brain is smart and quick. Her voice is music to his ears. implies that her voice makes him feel happy. The given task was a breeze அப்படின்னா was not at all difficult அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்ததுக்குள்ள போகலாம். which of the given option is a metaphor?
his words are pearls of wisdom அப்படின்னு வந்து சொல்றது தான். ஓகே, what does the world is a stage mean? The world is the stage where all of us are merely actors. ஸோ இதெல்லாம் நீங்களே ஜஸ்ட் ஒரு ரீடப் கொடுத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் யூ ஷுட் நோ தி crux of the questions. Okay, William Shakespeare invented over 1700 words that have become very common words by changing nouns into verbs, changing verbs into adjectives, connecting words never before used together, adding prefixes, adding suffixes and devising words wholly original. இதை மேபி இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. How many words invented? 1700. ஓகே, இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நடுவில் ஆட் பண்ணியிருந்தேன். Do you know? A Time to Talk written by Robert Frost. ஸோ நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இங்கே ஒருக்கா அந்த போயமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒருக்கா, ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஆஸ் அன் ரிவிஷன். ஸோ அலிட்ரேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் இதில் வந்து எஃப் அலிட்ரேட் ஆகுது, செகண்ட் டபிள்யூ எல், அதுக்கப்புறமா ஏ அண்ட் எஸ். அடுத்த கொஸ்டின் போலாம். அசோனன்ஸ்னா என்ன, ரீஃப்ரைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அசோனன்ஸ் இஸ் நத்திங் பட் த ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் அன் வவல் ஏ இ ஐ ஓ யூ. ஸோ இதில் ஓ ரிப்பீட் ஆகுது, இல்லை ஐ ரிப்பீட் ஆகுது, இல்லை இ ரிப்பீட் ஆகுது. வாட் இஸ் ரீஃப்ரைன்? ரீஃப்ரைன்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம். இட் இஸ் அ டைப் ஆஃப் ரெப்படிஷன். It is a type of repetition in which the whole stanza or a part of a stanza is being repeated. Next, repetition. Okay, you repeated. Simile, like இல்லனா as இருக்கும், that is called as simile. Okay, so இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவரேஜ் கொடுத்தாச்சு இந்த போயமுக்கு. இப்போ அடுத்த போயம்ல வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நெவர் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் comment and be engaging in the video. So see you another day. Thank you.